வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். காலை 11:30 மணி அளவில் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் முன்பு நேரில் ஆஜராகிறார். டெல்லியில் சென்றடையும் தவேக தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு. டெல்லி விமான நிலையம் முதல் சிபிஐ அலுவலகம் வரை பலத்த பாதுகாப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்போதுமே கிடையாது என அமைச்சர் ஐ. பெரியசாமி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாகவும் பேட்டி. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். திமுக கூட்டணியில் இணைய ராமதாஸ், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் பேசி வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். இந்த மாத இறுதிதான் முடிவு தெரியும் எனவும் விளக்கம். ராமதாஸ் வந்திருக்காரு. இப்போ ராமதாஸ் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜான் பாண்டியன் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் வர்றாங்க. எப்போங்கிறது இந்த மாதம் இன்னும் இறுதியில் தான் முடிவாகும். ஆகவே தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதில் உடன்பாடு இல்லை என வைகோ மீண்டும் திட்டவட்டம். ஆட்சியில் பங்கு கேட்காததற்கு பதற்றம் காரணம் அல்ல எனவும் விளக்கம். ஜனநாயகத்தில் எதை வேணா பேசலாம், அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுறாங்க. அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு பேசுற உரிமை இருக்கு, பேசுறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை, வைக்கப் போவதும் இல்லை. இது பதட்டம் காரணம் அல்ல, முக்கியமான ஏடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் உபதேசம் தமிழகத்தில் எடுபடாது. பிரதமர் மோடி திருக்குறள், புறநானூறு பாடல்களை இறுதியில் ஹிந்தியில் எழுதி வைத்து வாசிப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் வைகோ பேச்சு. ஆணவத்தோடு பேசுகிறார் என்றார். இதைவிடக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலே ஒரு காலம் அவர்களால் அகற்ற முடியாது. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். இலங்கை தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் தமிழர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சனாதன மரபுகளை தொடர்ந்து இகழ்ந்து வரும் திமுகவின் வீழ்ச்சி கோவை மண்ணில் இருந்தே தொடங்கும். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றும் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் எக்ஸ் தள பதிவு. பாமக பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம்.
திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது சென்சார் போர்டு நடைமுறை பற்றி என்ன தெரியும் என்றும் கேள்வி. முதலமைச்சருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு. அவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் அவர் குடும்பத்திலே இருக்காங்க. ஒரு சென்சார் போர்டோட நடைமுறை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆக இப்படி மக்களை திசை திருப்ப வேண்டான்றது எனது கருத்து. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புவியை கண்காணிக்கும் செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 17 செயற்கைக்கோள்களையும் உடன் செலுத்த இஸ்ரோ ஏற்பாடு. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் நிறுத்தப்படவில்லை என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண் இயக்குநர் விளக்கம். நிலம் எடுப்பதற்கான பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் விரிவான திட்ட அறிக்கை மீண்டும் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். தமது பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வணிக ரீதியில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணை. மகர சங்கராந்தி விழாவை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த வடமாநில தொழிலாளர்கள். நூற்றுக்கணக்கானோர் ஒன்று திரண்டதால் ரயில் நிலையத்தில் நிரம்பி வழிந்த மக்கள் கூட்டம். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்தி டிஸ்சார்ஜ். உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வேகமாக உருவெடுத்து வருகிறது இந்தியா. உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறையுடன் இணைந்து பயணிக்கும் இளைஞர்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளதாகவும் ராஜ்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. சோம்நாத் கோயிலில் கலைஞர்களுடன் இணைந்து சண்டை மேளம் வாசித்த பிரதமர் மோடி. வாகன பேரணியின் போது பொதுமக்களுக்கு இணையாக உடுக்கை அடித்தும் அசத்தல். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நியாயமான விசாரணையை உறுதி செய்ய பினராயி விஜயன் தவறிவிட்டதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. 2 அமைச்சர்கள் மீது சந்தேகம் இருப்பதால் நடுநிலையான அமைப்பிடம் விசாரணையை ஒப்படைக்கவும் வலியுறுத்தல். கிரீன்லாந்து படையெடுப்புக்கு திட்டங்களை வகுக்க சொன்ன டிரம்பின் உத்தரவை செயல்படுத்த தயங்கும் அமெரிக்க ராணுவம். டிரம்பின் முடிவு முட்டாள்தனமானது என கருதி செயல்பாட்டை ராணுவ தளபதிகள் தாமதப்படுத்துவதாக தகவல். உங்கள் சொந்த நாட்டின் நிர்வாகத்தை கவனிப்பதில் முதலில் கவனம் செலுத்துங்கள். தங்கள் நாட்டில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிபர் டிரம்புக்கு ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா காமேனி பதிலடி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் இந்திய வீரர் விராட் கோலி. இலங்கை வீரர் குமார சங்ககராவை பின்னுக்கு தள்ளி அசத்தல். தான் நடித்த ஜிப்சி திரைப்படத்தில் 48 கட்கள்
தணிக்கை குழுவால் கொடுக்கப்பட்டதாக நடிகர் ஜீவா வேதனை. சென்சார் போர்டின் பிராண்ட் அம்பாசிடர் தான் எனவும், விஜய்க்கு எனது ஆதரவு எப்போதும் உண்டு எனவும் பேச்சு. டைலாக் வந்து கிளியர் நான் தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்னே. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேனே, ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தானே ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டினேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் ஓடிச்சுனே. ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ளே வரோம் கொரோனா வைரஸ். 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.